அனைத்துலக உயிரோடை தமிழ் IELC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே அரசியல் களம் நிகழ்ச்சியில் தாயகத்திலிருந்து தாயக உடவியலாளர் இரா மைதுரன் கிடைக்கின்றார். வணக்கம் ராமதுரன். வணக்கம் தான அன்புறவுகளுக்கு முன்னேற வணக்கம். உங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பாக பிரச்சாரம் தொடர்பாக சமீபத்தில் எங்களுடைய உறவுகளுக்கு நீங்கள் இலங்கையின் பிரதமர் ஹரணி அவர்கள் வடமாகாணம் வந்திருந்தார். பிரச்சார பணிகளில் ஈடுபட்டு விதிமுறைகளை மீறிய விடயங்களை கூட நீங்கள் சுட்டிக்காட்டியிருந்தீர்கள். ஹரணி அவர்களுடைய அந்த பயணத்தை தொடர்ந்து ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கா அவர்களும் யாழ்ப்பாணம் வியாழக்கிழமை அன்று வந்திருந்தார். அந்த பயணத்தில் அவருடைய பிரச்சார பணியில் ஈடுபட்டிருந்த பொழுது என்ன விடயங்கள் அங்கே பேசப்பட்ட என்பதை நீங்கள் அவதானித்திருப்பீர்கள். அதை எங்களுடைய உறவுகளுக்கு கூறுங்கள். நிஜமாக நேற்று ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கா அவர்கள் யாழ்ப்பாணத்துக்கு தேர்தல் பரப்புரை நடவடிக்கையாக வருகை தந்திருந்தார். பிரதமர் ஹரணி அமரசூரியவை தொடர்ந்து ஜனாதிபதியும் வந்திருக்கின்றார். கடந்த கால ஆட்சியாளர்களும் இவ்வாறு வடக்குக்கு தேர்தல் என்று வந்தாலே வாக்கு அறுவடைக்காக வடக்கை நோக்கி படையெடுத்து வருவது என்பது ஒரு வாடிக்கையான ஒன்று. ஏனால் அவர்கள் தமிழர்களுடைய வாக்கு என்பது அவர்களுக்கு பல விதத்திலே ஒரு முக்கியமாக கருதப்படுகின்றது. அந்த வகையிலே அவர்கள் தமிழர் தாயகத்தை நோக்கி வருவதும் அங்கே வாக்குறுதிகளை அள்ளி வழங்குவதும் தமிழர்களுடைய வாக்குகளை கவரக்கூடிய வகையிலே அவர்கள் விடயங்களை தொட்டு பேசுவதும் ஒரு வழக்கமான ஒன்றுதான். இப்ப முன்னைய ஆட்சியாளர்களை விட தேசிய மக்கள் சக்தி, குறிப்பாக JVP என்றே நாங்கள் அழைக்கலாம், JVPக்கும் தேசிய மக்கள் சக்திக்கும் எந்த வேறுபாடும் இல்லை. அவர்கள் அந்த JVP என்கின்ற அந்த நாமத்தை ஒரு புனிதப்படுத்தக்கூடிய வகையில் தான் தேசிய மக்கள் சக்தியாக அவர்கள் அவதாரம் எடுத்திருக்கின்றார்கள். தேசிய மக்கள் சக்தியினுடைய முழு கடிவாளமும் JVPயினுடைய பொதுச் செயலாளர் ரில்வின் சில்வாவினுடைய கையில் தான் இருக்கின்றது. ரில்வின் சில்வா எதை நினைக்கின்றாரோ, எதை செய்ய முற்படுகின்றாரோ அதுதான் நிறைவேறக்கூடிய ஒரு 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 நிலைமைதான் இருக்கின்றது. ஆகவே ரில்வின் சில்வாவினுடைய அனுரகுமார திசாநாயக்காவினுடைய ஆட்சியா, ரில்வின் சில்வாவினுடைய ஆட்சியா என்பதை என்று பார்க்கக்கூடிய அளவுக்கு தான் நிலைமை இருக்கு. ஆகவே JVPயினுடைய அணுகுமுறை என்பது முன்னைய ரணில் ராஜபக்சே தரப்பை விட அவர்கள் வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்திலே, குறிப்பாக வடக்கிலே அவர்கள் அதிக கவனம் செலுத்துகின்றார்கள் என்றால் நாங்கள் ஏற்கனவே பல சந்தர்ப்பங்களை சுட்டி காட்டியிருக்கிறோம். அவர்களுக்கு பல நன்மைகள் அவர்களுக்கு இதன் மூலமாக, அதாவது இந்த அட்சய பாத்திரம் போன்று வடக்கிலே தமிழர்களுடைய வாக்கு என்பது அனுரகுமார திசாநாயக்கா அரசாங்கத்தை காப்பாற்றக்கூடிய சர்வ வல்லமை பொருந்திய ஒரு நிலைமைதான் இருக்கின்றது. அவர்களுக்கு ஜெனீவாவுக்கும் பயன்படுகின்றது. சர்வதேச அழுத்தங்கள் இன்று GSP+ வரிச்சலுகை நீக்கப்படக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றது. பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட்டால் மட்டுமே GSP+ வரிச்சலுகை தொடர்பாக பரிசீலிக்க முடியும் என்பதாக ஒரு இறுக்கமான ஒரு நிலைப்பாட்டுக்கு சர்வதேசம் வந்திருக்கின்றது. ஆகவே இப்படியான பின்னணிகளை எல்லாம் வைத்து பார்க்கின்ற போது அவர்களுக்கு வடக்கிலே தமிழர்களுடைய ஒவ்வொரு வாக்குகளும் ஒரு அட்சய பாத்திரமாக மாறி அனுர அரசாங்கத்தை காப்பாற்றும் ஒரு ஒரு நிலைமை இருக்கின்றது. அதன் காரணமாகத்தான் அவர்கள் அதிக முக்கியத்துவம் கொடுக்கின்றார்கள் தமிழர்களுடைய வாக்குகளுக்காக, தமிழர் பிரதேசத்திலே தேர்தல் பிரச்சாரங்களுக்காக. அந்த வகையில் தான் பிரதமரை தொடர்ந்து ஜனாதிபதியும் வந்திருக்கிறார். பெரும்பாலும் தேர்தலுக்கு பின்னர், தேர்தலுக்கு இடையிலே மேலும் இன்னொரு சுற்றுப்பயணம் வந்தால் கூட ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. அந்த வகையில யாழ்ப்பாணம் கிட்டுப்பூங்காவிலே நடைபெற்ற அந்த தேர்தல் பரப்புரை கூட்டத்திலே ஜனாதிபதி பல விடயங்களை தொட்டு பேசி இருக்கின்றார். அதிலே மிக முக்கியமாக நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றபடியும் அந்த தையிட்டு விவகாரம் தொடர்பாக பேசியிருக்கின்றார். அந்த தையிட்டு விவகாரத்திலே சில தரப்புகள், வடக்கிலும் தெற்கிலுமாக சில குழுக்கள் அதை கையிலே எடுத்து குழப்புவதன் காரணமாகத்தான் அந்த விடயத்திலே தீர்வு காண முடியாதுள்ளது. தான் பாராளுமன்றத்திலே இந்த விடயத்தை தெளிவாக பேசியிருக்கின்ற இந்த தையிட்டு விகாரை விடயம் தொடர்பாக தீர்வு காண்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்ற விடயத்தை தான் பாராளுமன்றத்திலே கூறியிருக்கின்றேன். ஆனால் வடக்கிலும் தெற்கிலும் இருக்கின்ற சில குழுக்கள் இந்த விடயத்தை அரசியலாக்குவதன் காரணமாக இந்த விடயத்துக்கு தீர்வு காண முடியாமல் இருக்கின்றது என்றும், இந்த குழுக்கள் இந்த விடயத்திலிருந்து ஒதுங்குகின்ற பட்சத்தில் தையிட்டு விவகாரத்துக்கு மிக விரைவிலே ஒரு தீர்வை காண முடியும் என்கின்ற ஒரு கருத்தையும் அங்கே பதிவு செய்திருக்கின்றார். அதே நேரத்தில் இராணுவம் என்ற காரணத்துக்காக பொதுமக்களுடைய ஹானிகளை எந்த ஒரு விதத்திலுமே அபகரித்து வைத்துக் கொண்டு அதை நியாயப்படுத்திவிட முடியாது என்றும், அதை பொதுமக்களுக்கே வழங்க வேண்டும் என்பதிலே தாங்கள் உறுதியாக இருப்பதாகவும், முடிந்த அளவு இராணுவத்திடம் இருக்கின்ற ஹானிகளை பொதுமக்களிடம்
ஒரு விடுவிப்பதற்கு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் கூறியிருக்கிறார். இதில் இனவாதம் மீண்டும் நாட்டிலே தலையெடுக்க ஒருபோதுமே அனுமதிக்க முடியாது. அவ்வாறான ஒரு நிலைமை ஏற்பட்டால் தனக்கு இருக்கிற அதிகாரங்களை பயன்படுத்தி அதை முற்றுமுழுதாக இல்லாமல் செய்வதற்குரிய நடவடிக்கைகளை எடுப்பேன் என்றும் வடக்கிலே முதலீட்டு விடயங்களையும் அவர் தொட்டு பேசியிருக்கின்றார். புலம்பெயர் தமிழர்கள் முதலீடு செய்வதற்கு முன்வர வேண்டும் என்கின்ற ஒரு ஒரு அழைப்பையும் அவர் இந்த தேர்தல் பரப்புரை கூட்டத்திலே முன்வைத்திருக்கின்றார். இந்த விடயத்தை இவருக்கு கூறும்பொழுது ராமேந்திரன், யாரை இவர் குறிவைத்து இதை சொல்லுகிறார் என்று அறியக்கூடியதாக இருந்ததா? இல்ல வெளிப்படையாகவே தெரிந்த விடயம் வடக்கிலே ஒரு தரப்புன்னு சொன்னால் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தான் இந்த விடயத்திலே தையிட்டி விவகாரத்திலே ஒரு தொடர்ச்சியாக ஒரு தலையிட்டுக் கொண்டிருக்கின்ற ஒரு அரசியல் தரப்பு. இப்ப நாங்களே பல தடவை அந்த விடயங்களை பேசியிருக்கின்றோம். தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இந்த விடயத்தை வேறு விதமாக அணுகி இருக்க வேண்டும். அதாவது ஒரு மக்கள் மயப்படுத்தி இருக்க வேண்டும். அவர்கள் தங்களுடைய கட்சி சார்பான ஒரு போராட்டமாக அதை மாற்றி இருக்கின்றார்கள். கட்சியினுடைய ஒரு அரசியல் நடவடிக்கையாக, ஒரு அரசியல் அறுவடையாக, ஒரு அடையாள அரசியலாக இந்த தையிட்டி விவகாரத்தை அவர்கள் கையில் எடுத்திருந்தார்கள். இன்று அவர்கள் ஒரு குறைந்தபட்சம் இந்த விடயத்திலே அவர்கள் போராடிக் கொண்டிருந்ததன் காரணமாகத்தான் இன்று அந்த தையிட்டி விவகாரம் என்பது கட்டாயம் ஒரு தீர்க்கப்பட்டே ஆக வேண்டும் என்கின்ற ஒரு உயிர்ப்பு நிலையிலே வைத்திருந்தார்கள் என்பதை நாங்கள் மறந்துவிட முடியாது. ஆனால் இன்று சிங்களவர்கள், சிங்கள ஆட்சியாளர்கள் இப்படியான ஒரு பழியை சுமத்திவிட்டு தாங்கள் தப்பித்துக் கொள்வதற்கு அது களம் அமைக்கக்கூடிய வகையிலே இவர்கள் வெளிப்படையாகவே அந்த வடிவ அந்த சொல்வார்கள், அவர் என்ன வடிவத்தை மாற்றினாலும் கொண்டையை மறந்து மாட்டுப்பட்டதை போன்று அவர் மிக கடும் பிரயத்தனம் மேற்கொண்டு தன்னுடைய உருவங்களை மாற்றி எப்படியாவது அவர்களை இதண்ட வேண்டும் என்று அவர் முயற்சி எடுத்தபோது தலையில இருந்த கொண்டை மூலமாக அவர் பிடிபட்டதை போன்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மிக எளிதாகவே இது ஒரு ஒரு அடையாள அரசியலுக்காக இதை மேற்கொள்கின்றார்கள். ஒரு மக்களுடைய அந்த தையிட்டி பகுதியிலே ஒரு அநீதி இழைக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்கின்ற அக்கறையை கடந்து ஒரு அடையாள அரசியலுக்காக இந்த தையிட்டி விவகாரத்தை கையில் எடுத்திருக்கின்றார்கள் என்பது ஒரு சிறு பிள்ளையை கூட ஒரு தெரியக்கூடிய அளவுக்கு தான் அவர்களுடைய அணுகுமுறை இருந்தது. அந்த அணுகுமுறை மாற்றம் இப்போது ஒரு இறுதியாக இந்த அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கம் பொறுப்பேற்று இப்போது அண்மையிலே சில மாதங்களுக்கு முன்னர் அவர்கள் பாதிக்கப்பட்ட தரப்பை முன்னிறுத்தியதாக இந்த போராட்ட வடிவத்தை மாற்றிய அணுகுமுறையை அவர்கள் ஆரம்பத்திலேயே கை கொண்டிருந்தால் இது ஒரு வெகுஜன போராட்டமாக இது மாறியிருக்கும். முதலிலே தையிட்டி விகாரை ஆக்கிரமிப்புக்கு எதிராக ஒரு போராட்டம் அறிவிக்கப்பட்ட போது சகல அரசியல் கட்சிகளும் சிவில் அமைப்புகளும் அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற சமூக மட்ட அமைப்புகளும் பாதிக்கப்பட்ட தரப்பினரும் தான் அதிலே பங்கு பெற்றிருந்தார்கள். அது ஒரு 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 வெகுஜன போராட்டமாக அது அமைந்திருந்தது. அந்த போராட்டத்துக்கு பின்னர் அத்தனை போராட்டங்களுமே தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய அடையாள ஒரு அதாவது அரசியல் அடையாளமாக அந்த விடயத்தை அவர்கள் மாற்றுகின்ற வகையில் தான் அந்த போராட்டம். அந்த கட்சியைச் சேர்ந்த அவர்கள் ஒரு 10 பேர், ஒரு 20 பேர் அங்கே ஒவ்வொரு பௌர்ணமி வருகின்ற போதும் அங்கே போய் குந்தி இருந்து கொண்டு அட்டைகளை பிடித்து விட்டு படங்களை எடுத்து தங்களுடைய சமூக வலைத்தளங்களினூடாக பரப்புரைகளை மேற்கொண்டு அந்த புலம்பெயர் தேசத்திலிருந்து நிதி அனுப்புகின்ற தங்களுடைய கொடையாளர்களையும் சந்தோஷப்படுத்தி கொண்டு பாருங்கள், நாங்கள் நள்ளிரவில் கூட நாங்கள் தேசத்துக்காக போராடுகின்றோம் என்ற வகையிலே அவர்கள் அந்த விடயங்களை எல்லாம் செய்து கொண்டிருந்தார்கள். இதை யாருமே அவர்கள் கூட மறுத்துவிட முடியாது. இன்று அந்த வடிவத்தை மாற்றி இப்ப இறுதியாக நடைபெற்ற போராட்டங்கள் எல்லாமே அவர்கள் ஓரளவு பின் நிற்க பாதிக்கப்பட்ட தரப்பினரை முன்னிறுத்தி அவர்கள் இந்த விடயத்தை மேற்கொண்டிருக்கிறார். ஆகவே எங்களுடைய பக்கங்களும் சில தவறுகள் இருக்கின்றன. அதன் காரணமாகத்தான் ஜனாதிபதி அவர்களை இந்த விடயத்தை தட்டி கழிக்குவதற்காக அந்த பழியை எங்கள் மீது சுமத்துகின்ற வகையிலே அந்த சந்தர்ப்பம் அமைந்திருக்கிறது. ஆகவே இது வெளிப்படையாக இது ஒளிவு மறைவு எதுவுமே இல்லை. ஜனாதிபதி அவர்கள் குறிப்பிடுகின்ற அந்த வடக்கில் இருக்கின்ற ஒரு குழு என்று சொன்னால் அது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை தான் அவர் குறிப்பிடுகிறார். அதை விட தெற்கிலே உதயகம்மன் பிள்ளை, சரத் வீரசேகர போன்ற இனவாதிகளை தான் அவர் குறிப்பிடுகிறார். அவர்கள்தான் இதை வைத்துக் கொண்டு ரத்தார் ஓடும் என்ற வகையிலே அவர்கள் அங்கே ஒரு இனவாதத்தை கிளப்பக்கூடிய வகையிலே ஒரு கருத்துக்களை கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். அதன் காரணமாகத்தான் அவர்கள் இந்த நடவடிக்கைகளை அவர் மேற்கொள்ள முடியாமல் இருக்கின்றது. அதற்காக நாங்கள் இந்த விடயத்தை ஜனாதிபதி கூறுவதை நாங்கள் சரி என்று ஏற்றுவிட முடியாது. சரத் வீரசேகர உதயகம்மன் பிள்ளை தரப்போடு முன்னணியை நாங்கள் ஒப்பிட்டு விட முடியாது. முன்னணி ஒரு அடையாள அரசியலுக்காக அதை கையிலே எடுக்கின்றது என்பதற்காக அவர்கள் செய்வதும் உதயகம்மன் பிள்ளை, சரத் வீரசேகர போன்றவர்கள் செய்வதையும் ஒன்றாக நாங்கள் மதிப்பிட்டு விட முடியாது. அவர்களோடு இவர்களை ஒப்பிட்டு விட்டு இவர்கள் அதை கடந்து விட முடியாது. இந்த வெளிப்படையாகவே தெரிகின்றது உதயகம்மன் பிள்ளை, சரத் வீரசேகர போன்றவர்கள் அடிப்படையிலே இந்த விடயத்தை வைத்துக் கொண்டு ஒரு இனவாத பதற்றத்தை ஏற்படுத்தி ஒரு இரு இனங்களுக்கும் இடையே ஒரு 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 மோதல் போக்கை உருவாக்கக்கூடிய வகையில் அதை தங்களுடைய அரசியலுக்காக பயன்படுத்தக்கூடிய வகையில் தான் அவர்கள் பார்க்கின்றார்கள். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை பொறுத்தவரையிலே அவர்கள் ஒரு தமிழ் தேசியம் சார்ந்து ஒரு ஒரு முன்னெடுப்பாக இந்த விடயத்தை முன்னெடுத்து கொண்டு அதிலே தங்களுக்கான அந்த தேனெடுத்தவன் புறங்கைய நக்காமலா இருப்பான் என்ற அந்த வாசகத்துக்கு அமைவாக
அவர்கள் தமிழ் தேசியம் சார்ந்து எங்களுடைய முதன்மையான ஒரு இலக்காக அந்த தையிட்டி விகாரை இருக்கின்றது. தமிழ் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஆகவே அதோடு வெகு கூடுதலாக தங்களுடைய அடையாள அரசியலை முதன்மைப்படுத்துகின்றது தான் அதிலே ஒரு பிரச்சனையாக இருக்கு. ஆகவே நாங்கள் இதை வேறுபடுத்தி பார்க்க வேண்டும். ஒட்டுமொத்தமாக இதை நாங்கள் வடக்கில் இருக்கிற ஒரு தரப்பு மீது இவர் பழியை சுமத்தி விட்டு தப்பித்து விட முடியாது. ஒரு ஜனாதிபதி சர்வ வல்லமை பொருந்தியவர் என்று சொன்னால் அவர் இந்த விடயங்களை மிக எளிதாக அதை தீர்க்கக்கூடிய வழிமுறைகள் இருக்கின்றது. அவரை பொறுத்தவரையில் அவர் ஒரு 180 ஆசனங்களோடு ஒரு ஒரு மிக பெரும்பான்மையான பலத்தோடு ஒரு ஆட்சி அமைத்தாலும் இன்றைய நிலையிலே இலங்கையினுடைய இராணுவத்தை முழுமையாக கையாள முடியாத, கட்டுப்படுத்த முடியாத, இலங்கையினுடைய இதுவரையான வரலாற்றிலே ஒரு பலகீனமான ஜனாதிபதியாக அன்ரோமர் திசாநாயக்கா மாறி விடுவாரோ என்று சிந்திக்கக்கூடிய அளவுக்கு தான் இராணுவத்துக்கும் அவருக்குமான இடைவெளி என்பது அதிகரித்து செல்வதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதனுடைய ஒரு சாட்சியாக இந்த தையிட்டி விவகாரம் அமைந்திருக்கின்றது. ஏற்கனவே தையிட்டி விவகாரத்திலே அன்ரோமர் திசாநாயக்கா பகிரங்கமாகவே யாழ்ப்பாணம் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலும் பாராளுமன்றத்திலும் இந்த விடயங்களை அழுத்தம் திருத்தமாக பேசியதற்கு பிற்பாடு ஜனாதிபதிக்கு சவால் அளிக்கக்கூடிய வகையில் தான் அவர்கள் புதிய கட்டடம் ஒன்றை தையிட்டியில திறந்து வைத்தார்கள். ஆகவே தன்னுடைய கையாளாகத்தனத்தை மறைப்பதற்காக, அதாவது ஒரு இராணுவத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு பாதுகாப்பு அமைச்சு தன்வசம் வைத்துக் கொண்டு அதன் மூலமாக முப்படைகளை கட்டுப்படுத்தக்கூடிய ஜனாதிபதி அந்த முப்படைகள் ஜனாதிபதியுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றார்களா இல்லையா என்பதை தையிட்டியிலே வெட்ட வெளிச்சமாக தெரிகின்றது. அதை மூடி மறைப்பதற்கு, தன்னுடைய கையாளாகத்தனத்தை மூடி மறைப்பதற்கு இப்படியான தரப்பினர் மீது பழியை சுமத்தி விட்டு அவர் தப்பித்துக் கொள்ள பார்க்கின்றார்கள். ஆகவே இது இங்கே நடந்தது அரசியல் மேடை. ஆக அந்த அரசியல் மேடையிலே ஒரு தரப்பினர் மீது பழியை சுமத்தி விட்டு தான் தப்பித்துக் கொள்வதற்கு பார்க்கின்றாரே தவிர அவருடைய கடமை இது. அவர் ஒரு இன மத வேறுபாடு இல்லாமல் பாதிக்கப்பட்ட தரப்பினருக்கு நீதி வழங்கப்படும் என்ற ஒரு வாக்குறுதியை அவர் நிறைவேற்றுவார் இருந்தால் இன்று அன்ரோமர் திசாநாயக்கா உள்ளிட்ட ஜேவிபியினுடைய முக்கியஸ்தர்கள் அத்தனை பேருமே ஏற்றுக்கொண்ட விடயம் தையிட்டி திசவிகார விடயத்திலே தமிழ் மக்களுடைய காணிகள் அபகரிக்கப்பட்டிருக்கின்றது. தமிழ் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். தமிழ் மக்களுடைய இடத்திலே அங்கே அந்த புத்தவிகாரை அவர்களுடைய காணிகளை அபகரித்து சட்டவிரோதமாக கட்டியெழுப்பப்பட்டிருக்கின்றது என்பதை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். ஆக ஏற்றுக்கொண்ட விடயத்துக்கு சட்ட ரீதியாக இதுக்கு இந்த கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை என்பதை போன்று இது திட்ட தெளிவாக அவர்களை ஏற்றுக்கொண்ட ஒரு விடயம். இதை உடனடியாக ஒரு நீதி வழங்க வேண்டிய கடப்பாட்டிலே அவர்கள் இருக்கின்றார்கள். இந்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் கடைசி காலத்திலே அவர் கூறினார், 13வது திருத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தியாக நான் ஒரு ஜனாதிபதி அரசியலமைப்பை முழுமையாக நடைமுறைப்படுத்துவேன் என்று சத்திய பிரமாணம் செய்துதான் நான் என்னுடைய பதவியை பொறுப்படுத்திருக்கிறேன். அவர் ஜனாதிபதிக்குரிய கடமை அரசியலமைப்பை நிறைவேற்றுவது. அரசியலமைப்பில் இருக்கின்ற 13ஐ நான் நடைமுறைப்படுத்திய தீர்வேன் என்று கூறினார். ஆனால் அதை நடைமுறைப்படுத்தாமல் இருப்பதற்கு காரண காரியங்களை உருவாக்கி அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு அவர் அதிலிருந்து அதை சொல்லி 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 நான் அதற்கு தயாராக இருக்கின்றேன் என்று நல்ல பிள்ளைக்கு நடிப்பேன். அந்த பிள்ளைங்களை விட்டு தொட்டிலை மாட்டுவதை போன்று அதற்கான சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி முட்டுக்கட்டைகளை போட்டுவிட்டு இதை ஒன்றும் செய்ய முடியாது என்று அவர் கையை விரித்ததை போன்று அன்ரோமர் திசாநாயக்காவும் தையிட்டி விவகாரத்தை நான் தீர்க்க தயாராக இருக்கிறேன், ஆனால் வடக்கிலும் தெற்கிலும் இருக்கின்ற தரப்புகள் ஒதுங்கினால் நான் அதை செய்வேன் என்றால் அப்ப இதே மாதிரி தானே எல்லா பிரச்சனையும் இருக்கின்றது. இராணுவம் விடமாட்டேன் என்று நிற்கின்றது. என்று பாருங்கள், கடந்த ரணில் ஆட்சி காலத்திலே அவரினால் விடுவிக்கப்பட்டதாக சொல்லப்பட்ட எத்தனையோ காணிகள் இப்போது தகவல் வெளிவந்தொன்றிருக்கின்றது. அந்த காணிகள் அனைத்துமே இப்போதும் இராணுவத்தின் வசமே இருக்கின்றது. வலிகாமம் வடக்கிலே பல காணிகள் 2023-24 ஆண்டுகளில் எல்லாம் விடுவிக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்ட காணிகள் இன்று வரை விடுவிக்கப்படாமல் அந்த காணிகளுக்கு மக்கள் செல்ல முடியாமல் இராணுவத்தினரால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கின்ற விடயம் தற்போது வெளிவந்து கொண்டிருக்கின்றது. ஆக விடுவிக்கப்பட்டதாக சொல்லப்பட்ட காணிகளையே இன்னும் விடுவிப்பதற்கு இவர்களால் முடியவில்லை. இதற்குள்ளே அவர்கள் தங்களால் இயன்ற அளவுக்கு அதை முயற்சி செய்வோம். அதனை இயன்ற அளவுக்கு முயற்சி செய்வது, இராணுவம் என்று வருகின்ற போது இயன்ற அளவுக்கு நாங்கள் முயற்சி செய்கின்றோம் என்றால் அங்கே அவருடைய பலகீனம் வெளிப்படுகின்றது. ஆகவே அவர்கள் ஜனாதிபதி அன்ரோமர் திசாநாயக்கா அவர்கள் ஒரு சர்வ வல்லமை பொருந்திய ஜனாதிபதியாக அந்த இடத்திலே நின்று கொண்டு தமிழ் மக்களுக்காக நீங்கள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இலங்கையை பொறுத்தவரையிலே இந்த 76 ஆண்டுகளிலே அதிகமாக பாதிக்கப்பட்ட தரப்பாக தமிழ் தரப்பு தான் இருக்கின்றது. தமிழர்கள் என்ற காரணத்துக்காகத்தான் இத்தனை விடயங்களையும் தமிழர்கள் இந்த சிலுவைகளை சுமந்திருக்கின்றார்கள். ஆகவே தமிழ் மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும். இந்த தையிட்டி விவகாரத்தில் அவர்களை ஏற்றுக்கொண்ட விடயத்துக்கு தீர்வு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தட்டி கழித்ததை போன்று இவரும் அதை தட்டி கழிப்பதற்கான காரணமாக இந்த விடயங்களை கையில் எடுத்துக்கின்ற. ஆகவே அவர் சுட்டிக்காட்டிய தரப்பினரை நாங்கள் எங்களுடைய அந்த பிரச்சனையுடைய பார்வையிலே நாங்கள் சாதக பாதகங்களை நாங்கள் சுட்டிக்காட்டினாலும் அதை காரணம் காட்டி ஜனாதிபதி தப்பித்து விட முடியாது என்பதை மிக ஆணித்தரமாக கூற முடியும். இப்போ அனுரகுமார திசாநாயக்கா சொல்லுகின்ற இந்த விடயங்களை வைத்து பார்க்கும் பொழுது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. ஒருவேளையில் அவர் இதை முன்னுதாரணமாக வைத்துக்கொண்டு ஒரு தீர்வு தொடர்பாக முன்னெடுத்து செல்வதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதா? தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இப்போது அந்த அடையாள அரசியலிலிருந்து அவர்கள்
ஒதுங்கி விட்டார்கள். பாதிக்கப்பட்ட தரப்பினர் முன்னின்று போராடுகின்றார்கள். அந்த பாதிக்கப்பட்ட தரப்பினருக்கு இவர்கள் என்ன செய்ய போகின்றார்கள்? நிச்சயமாக அவர்களுக்கு ஒரு அரசியல் பாதுகாப்பு தேவை. பின்னணியிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணியிலே வேறு தரப்புகள் இருந்தால் ஆக வேண்டும். அதை இவர்கள் இல்லாமல் செய்துவிட முடியாது. அந்த பாதிக்கப்பட்ட தரப்பினரை தனித்து வைத்துக்கொண்டு இவர்கள் ஆளுநர் ஊடாகவும் மாவட்ட செயலகங்கள் ஊடாகவும் இவர்கள் அவர்களிடம் இழப்பீடு பேசிக்கொண்டு மாற்றுக் காணிகளை பேசிக்கொண்டு அவர்களை தங்களுடைய வேறு விதமான தந்திர நடவடிக்கைக்குள் அந்த பாதிக்கப்பட்ட தரப்பினரை இவர்கள் கையாள முற்பட்ட விடயத்தை இவர்கள் வெளிப்படையாக கூற முடியுமா? அந்த அரசியல் பாதுகாப்பு ஒரு அரசியல் தரப்பினர் ஒரு தமிழ் தேசிய நிலைப்பாட்டோடு அந்த விடயங்கள் கையாளப்படுவதன் காரணமாகத்தான் இந்த விடயம் இன்று வரை ஒரு அவ்வாறான ஒரு சமரசத்துக்கு செல்லாமல் உரிய ஒரு நீதியை கோரி ஒரு போராடுகின்ற அளவிலே இருக்கின்றது. இவர்கள் கூறுகின்றார்கள் என்பதற்காக நாங்கள் அதை முற்றுமுழுதாக விட்டு விலகிவிட முடியாது. என்னால் அந்த பாதிக்கப்பட்ட தரப்பினர் தொடர்ந்தும் இந்த எங்களுடைய கடந்த 15 ஆண்டு கால சரித்திரத்திலே தமிழ் தரப்பு இது ஒரு பாதிக்கப்பட்ட தரப்பாகத்தான் இந்த தையிட்டி போராட்டம் தொடங்கியது. அந்த போராட்டம் வலிமை பெற்று விடாது, ஏனைய கட்சிகளை ஒன்று திரட்டாது, சிவில் சமூகத்தை ஒன்று திரட்டாது, அது வெறுமனே ஒரு கட்சியினுடைய போராட்டமாக இத்தனை காலமும் மடைமாற்றி வைத்திருந்தது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய ஒரு தவறான முன்னுதாரணம். ஆனால் அதற்காக அவர்களோ இல்லை வேறு எந்த அரசியல் கட்சிகளோ இதிலிருந்து முற்றாக விலகி பாதிக்கப்பட்ட தரப்பினரை தனியே விட்டால் ஒரு இரவிலே நிலைமைகள் மாறிவிடும். எப்படி மாறும்? அவர்கள் எப்படி தீர்க்க முற்படுகின்றார்கள்? அன்ரோமர் திசாநாயக்க அரசாங்கத்திடம் என்ன திட்டம் இருக்கின்றது? அவர்கள் இவர்களுக்கு மாற்று காணியையோ இல்ல இழப்பீட்டையோ கொடுத்து இவர்களை அந்த பிரச்சனையிலிருந்து விடுவித்து விட்டால் பிரச்சனை முடிந்து விட்டது தானே. காணிக்கு இழப்பீடு வழங்கி விட்டாச்சு, காணாமல் போனவர்களுக்கு நஷ்டஈடு கொடுத்தாச்சு, மரண சான்றிதழ் கொடுத்தாச்சு. எங்களுக்கு பிரச்சனைகளை முடிப்பது என்பது எங்களுடைய நோக்கம் இல்லையே. தையிட்டியிலே சிங்களவர்களே வாழாத ஒரு இடத்திலே வானளாவிய அளவுக்கு ஒரு விகாரை எதற்காக? அது எங்களுடைய பூர்வீக நிலங்களை ஆக்கிரமித்து ஒரு மரம் வேர் விட்டு படர்கின்ற போது அது படர்ந்து வளர்ந்ததுக்கு பிற்பாடு அதை நாங்கள் பெயர்த்து இன்னொரு இடத்திலே வைக்கின்ற போது, முளையிலே இருக்கின்ற போது பெயர்த்து வைப்பது என்பது வேறு. இல்லை ஒரு சிறு செடியாகவோ சிறு அளவிலே இருக்கின்ற போது ஒரு மிக விருட்சமாக வளர்ந்ததுக்கு பிற்பாடு அதை பெயர்த்து வைத்தால் அது எப்படி அந்த இடத்துல நிலை கொள்ளும்? ஆகவே அந்த ஒரு சிறிய இடமோ பெரிய இடமோ அந்த தையிட்டி பகுதியிலே அந்த விகாரை அமைக்கப்பட்ட இடத்துல இருக்கின்ற காணி அந்த மக்களுக்குரிய காணி. அவர்கள் பாரம்பரியமாக பரம்பரையாக மரபு ரீதியாக அவர்களுக்குரிய காணி. ஆகவே அந்த காணியை அதுக்குரிய நீதியை பெற்றுக் கொடுக்காமல் அவர்களுக்கு வேறு எங்கோ ஒரு இடத்திலோ காணியை கொடுத்து விட்டு இல்ல கோடிக்கணக்கில் காசை கொடுத்து விட்டு அவர்களை அந்த இடத்திலிருந்து பிரச்சனை அப்புறப்படுத்துவதற்கு தான் இவர்கள் முயற்சி செய்வார்களே தவிர இந்த அரசியல் தலையீடுகள் இந்த விடயங்கள் அதான் நாங்கள் தெற்கிலே வருகின்ற விடயங்களை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். அது உங்களுடைய அரசாங்கம் தானே, நீங்கள் அதை பார்க்க வேண்டும். வடக்கை பொறுத்தவரையில தமிழ் தேசிய மக்கள் முன்னணியோ இல்லை தமிழ் தேசிய தரப்புகளோ இதிலிருந்து விலகுவது என்பது இந்த பிரச்சனையை சிங்கள அரசாங்கம் தான் நினைத்தவாறு இந்த பிரச்சனையை மூடி மறைப்பதற்கு இல்லை பூசி மழுகுவதற்கு ஏற்றவாறான ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துமே தவிர அவர்கள் இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கான ஒரு வழியாக இது அமைந்து விடாது. என்றால் இனவாத தரப்பினரான சரத் வீரசேகர உதயகம்மன்பில உள்ளிட்ட தரப்பினரை இவர்கள் எந்த விதத்திலுமே கட்டுப்படுத்த முடியாது. தமிழ் மக்கள் எதிர்பார்க்கின்ற நீதி இந்த தையிட்டி விகாரை என்பது அந்த இடத்துல இருக்கக்கூடாது. ஆகவே இவர்கள் அரசாங்கம் இது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியில வேறு தரப்பு இதிலே முன்னின்றாவிட்டாலும் நிற்காவிட்டாலும் அந்த விகாரை உரிய நீதி வழங்கப்படுகின்ற போது அந்த விகாரை அங்கிருந்து அகற்றப்பட வேண்டும். அகற்றினாலே தென்னிலங்கையிலே ஒரு இன ரீதியான ஒரு முருகல் நிலை ஏற்படும். ஆகவே வடக்கிலே ஒரு தரப்பு அதுல இருந்தால் என்ன இல்லாவிட்டால் என்ன அந்த நிலைமை வந்துதான் ஆகும். ஆகவே அதை கையாளக்கூடிய வகையில தென்னிலங்கையில் ஒரு புரிதலை ஏற்படுத்தி பௌத்த மகா சங்கங்களுக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்தி இது பௌத்த நிந்தனை அல்ல, இது தேவையற்ற ஒரு இடத்திலே இந்த விடயம் இருக்கின்றது, ஆகவே இது அகற்றப்பட்டே ஆக வேண்டும். அவ்வாறு அகற்றுவதன் ஊடாகத்தான் நாங்கள் ஒரு இலங்கையிலே ஒரு நிலைபெறான ஒரு சமாதானத்தையும் ஐக்கியத்தையும் நோக்கி நாங்கள் நகர்த்த முடியும் என்ற புரிதலை நீங்க தென்னிலங்கையில ஏற்படுத்துங்கள், உரிய தரப்பினருக்கு ஏற்படுத்துங்கள். ஆகவே அந்த பௌத்த தரப்பினருக்கும் இனவாத தரப்பினருக்கும் சிங்கள மக்களுக்கும் உரிய தெளிவை ஏற்படுத்தி விட்டு அதுக்கான நீதியை வழங்குங்கள். அதை விட்டு நீங்கள் வடக்கிலே ஒரு தரப்பிடம் சுட்டிக்காட்டி அவர்கள் விலகினால் நாங்கள் இதை தீர்க்க தயாராக இருக்கின்றோம் என்பது அது ஒருபோதுமே நடக்காது. அவ்வாறு நாங்கள் தமிழ் தரப்பு இதில் உதயகம்மன்பில சரத் வீர அவர்கள் விலகினாலும் விலகாவிட்டாலும் அங்கே வேறு விதமான பிரச்சனைகள் வரும். ஆனால் தமிழ் தேசிய தரப்பினர் இந்த தையிட்டி விவகாரத்திலிருந்து விலகுவது என்பது அந்த பாதிக்கப்பட்ட தரப்பினரை அரசாங்கம் என்கின்ற அந்த பெரும்பான்மை அந்த அச்சுறுத்தல் நிலையிலே வைத்துக் கொண்டு அவர்களை தங்களுக்கு ஏற்றவாறு மாற்றி ஏற்கனவே அப்படி செய்திகளை வந்து விட்டது, அவர்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள்.
மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் உள்ளிட்ட பல விடயங்களிலே இந்த விடயம் சொல்லப்பட்டிருக்கின்றது. பாதிக்கப்பட்ட தரப்பினர் மாற்று காணிகளை பெற்றுக்கொண்டு அவர்கள் இதிலிருந்து ஒதுங்குவதற்கு தயாராக இருக்கின்றார்கள், அதுக்கு இணங்கி விட்டார்கள் என்ற செய்தி உத்தியோகபூர்வமாக அதிகாரிகளினால் அங்கே முன்வைக்கப்பட்டது. ஆக அந்த உரையாடல் நடைபெற்றதை சாக்காக வைத்துக்கொண்டு மக்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் என்பதாக அவர்கள் அங்கே விடயத்தை மாற்றி விட்டார்கள். ஆகவே இதிலே தமிழ் தேசிய அரசியல் என்பது இவ்வாறான விடயங்களிலே ஒரு பாதுகாப்பரனாக இருக்க வேண்டும். இருப்பதன் ஊடாகத்தான் உரிய நீதியை நோக்கி சரியான முறையில வழி நடத்த முடியும். ஆக ஜனாதிபதி அவர்கள் இதிலே தமிழ் தரப்பை இழுத்து விட்டது தங்களுடைய அரசியல் சுயலாபத்துக்காகவே அன்றி வேறொன்றும் இல்லை. இதே நேரத்தில் இதே மாதிரியான ஒரு பாணியில் தானே அமைச்சர் சந்திரசேகர் அவர்களும் கூட வடக்கில் இருப்பவர்கள் சிலரை கைது செய்துவிட்டால் மாற்றங்களை ஏற்படுத்தலாம் என்று கூறுகிறாரே. அவர் உண்மையிலே ஒரு அவருக்கு நான் அந்த யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரி அந்த பாராளுமன்ற தேர்தல் முடிவுகள் எண்ணப்படுகின்ற சந்தர்ப்பத்திலே நான் அந்த வாக்கெண்ணும் நிலையத்திலே யாழ்ப்பாணத்திலே அந்த நின்றிருந்தேன். அந்த நின்ற சந்தர்ப்பத்திலே அந்த அவருடைய அந்த அணுகுமுறையை நான் பார்த்திருந்தேன். அதாவது அந்த முதலிலே அந்த முடிவுகள் எண்ணப்பட்டு உத்தியோகபூர்வமாக வெளிவருவதற்கு முன்னர் அவர் அப்படியே ஏதோ ஒரு கலக்கத்திலே அவருடைய நடவுடைய பாவனைகள் எல்லாம் இருந்தது. தேசிய மக்கள் சக்திக்கு 2 அல்லது 3 ஆசனங்கள் கிடைத்து விட்டது, கிடைக்க போகின்றது என்ற ஒரு நிலைப்பாடு அந்த அங்கே அறியப்பட்ட போது அவருடைய அந்த உடல் மொழிகள் அத்தனையுமே மாறிவிட்டது. அவர் அப்படியே தன்னுடைய அருகிலே இருந்த இருவருடைய தோள்களிலே கையை போட்டுக்கொண்டு ராஜ நடை நடந்து அந்த பகுதியிலே வலம் வந்தார். அந்த நேரடியாக பார்த்தபோது அந்த வித்தியாசத்தை சில மனத்தியாலங்களிலே அந்த வித்தியாசத்தை உணரக்கூடியதாக இருந்ததென்றால் அந்த வெற்றி மமதை கர்வம் அவரிடம் தொட்டி கொண்டது. இன்று அது ஒரு சர்வாதிகாரி போன்று அவரை நடக்க வைக்கின்றது. ஏற்கனவே நாங்கள் கடந்த நிகழ்ச்சியில பார்த்ததை போன்று ஒரு அடாவடித்தனமாக தமிழர்களை அச்சுறுத்துகின்ற வகையிலே அவர் தொடர்ச்சியாக பேசுகின்ற விடயங்களை பார்த்திருக்கின்றோம். அதே போன்று இப்போதும் அவர் இந்த சவடால் பேச்சுக்களை பேசிக் கொண்டு வருகிறார். இது நாங்கள் ஏற்கனவே இதெல்லாம் பார்த்து புளித்து போன விடயங்கள். ஹரணி அவர்கள் வந்து சொல்கின்றார், இங்கே பிரதான வீதிகள் மட்டுமே செப்பனிடப்பட்டிருக்கின்றது, அதிலிருந்து உள்ள இணைப்பு வீதிகள் எல்லாமே கல்லும் முள்ளுமாக இருக்கின்றது, இங்கே பாடசாலைகளில் பிரச்சனை, அங்கே பிரச்சனை, இங்கே பிரச்சனை என்று. அதே போன்று இப்ப இவரும் சொல்கின்றார், மணல் கொள்ளை ஊடகவியலாளர்கள் கடத்தி கொலை செய்தவர்கள், காணாமலாக்கப்பட்டவர்கள், இதோடு சம்பந்தப்பட்டவர்கள் எவராக இருந்தாலும் நாங்கள் சிங்கள தெற்கிழங்கையிலே இருப்பவர்களை மட்டுமே நாங்கள் கைது செய்யவில்லை, வடக்கிலே இருக்கின்ற தலைவர்களையும் நாங்கள் கைது செய்ய தயாராக இருக்கின்றோம். எங்களுக்கு யாருமே எதிரிகள் அல்ல, யாருக்கும் எதிராக அரசியல் செய்ய வேண்டிய தேவை இல்லை, ஆனால் நீதியை வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்று. இதெல்லாம் ஒரு அரசியல் நோக்கத்துக்காக சொல்லப்படுகின்ற விடயங்கள். இப்படியாக பேசுவதனூடாக மக்களை கொஞ்சம் சூடேற்றி அதை ஒரு வாக்கு அரசியலுக்காக வாக்கு அறுவடைக்காக இவர்கள் கையாளுகின்றார்களே தவிர இவர்கள் ஒன்றுமே செய்ய ஒன்று பிள்ளையான கைது செய்திருக்கின்றார்கள். இதன் மூலமாக திசை திருப்ப பார்க்கின்றார்கள். நாங்கள் பிள்ளையானுடைய கைது விடயங்கள் எல்லாம் பல விடயங்கள் ஆழமாக பார்க்க வேண்டி இருக்கின்றது. ஆகவே அந்த அவ்வாறு வடக்கிலேயும் இவர்கள் ஒரு தரப்பினரை கைது செய்துவிட்டு அதன் மூலமாக நாங்கள் ஏனால் பிள்ளையானை பொறுத்தவரை கிழக்கை தமிழ் மக்கள் என்று அதை கொண்டாடக்கூடிய ஒரு மனநிலையில் தான் இருக்கின்றார்கள். இப்ப நாங்கள் அதனுடைய ஆழமாக பார்த்தோமாக இருந்தால் அது எங்களுக்கு மிக வேதனை அளிக்கக்கூடிய ஒரு சம்பவமாகத்தான் இருக்கும். ஆனால் மேலோட்டமாக பார்க்கின்ற போது அது ஒட்டுமொத்தமாகவே எங்களுடைய விடுதலை போராட்டத்துக்கு துரோகம் செய்தவர் என்ற வகையிலே பிள்ளையான் என்பவர் தமிழ் மக்களால் மறுத்து ஒதுக்கப்படுவர். ஆனால் கிழக்கினுடைய மண்ணுரிமைக்காகவும் அந்த கிழக்கை பாதுகாக்கக்கூடிய மண்ணின் மைந்தனாகவும் இருக்கக்கூடிய ஒரு தலை சிறந்த ஒரு அரசியலாளனாக பிள்ளையானை பார்க்கின்ற போது பிள்ளையானுடைய கைது என்பது தமிழ் மக்களை பொறுத்தவரையிலே ஒரு வேதனை கொள்ளக்கூடிய ஒரு விடயமாகத்தான் இருக்கும். அதே போன்று வடக்கை பொறுத்தவரையிலே இந்த அரசாங்கத்தோடு ஒட்டி உறவாடி கொண்டு ஆயுத குழுக்களாகவும் துணை ஆயுத குழுக்களாகவும் செயல்பட்ட தரப்பினர் என்று அவர் கூறுவதை போன்று இன்றைக்கு ஊடகவியலாளர் நிமல்ராயன் உள்ளிட்ட அவர்கள் கடத்தி கொலை செய்யப்பட்டதிலே முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரான டக்ளஸ் தேவானந்தா IPDP அவர்களுக்கு நிறைய பங்கு இருக்கின்றது. இன்று பல காணாமலாக்கப்பட்ட உறவுகள் நேரடியாகவே சாட்சியம் வழங்கிய ஆவணங்கள் ஆணைக்குழுக்களில் இருக்கின்றது. ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியினால் அவர்களுடைய உறுப்பினர்களினால் நேரடியாகவே கைது செய்யப்பட்டு கடத்தப்பட்டது, சுட்டுக் கொல்லப்பட்டது, இப்படியான பல விடயங்கள் இருக்கின்றது. ஒருவேளை அப்படியான சில விடயங்களை தூசு தட்டி அதன் மூலமாக டக்ளஸ் தேவானந்தா அவர்களை கைது செய்து பிள்ளையானை போன்று வடக்கிலே என்ற அவரை தவிர வேறு தரப்பினர் இங்கே கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு. ஏன்னா அரசாங்கத்தோடு ஆயுத குழுக்களாக செயல்பட்டது டக்ளஸ் தேவானந்தா தரப்பு மட்டும்தான். அப்படி அவர்களை கைது செய்வதனூடாக எப்படி கிழக்கிலே பிள்ளையான் மீது தமிழ் மக்கள் ஒரு எதிர்ப்புணர்வோடு இருக்கின்றார்கள், அதே போன்று வடக்கிலே ஒரு கணிசமான தமிழ் தேசியம் சார்ந்திருப்பவர்களுடைய டக்ளஸ் தேவானந்தாவுக்கு எதிர்ப்பான ஒரு உணர்வு இருக்கின்றது.
அவரை கைது செய்வதனூடாக தமிழ் தேசிய வாக்குகளை கவர்ந்து விடலாம் என்கின்ற ஒரு குறுக்கு புத்தியில் தான் இவர்கள் செயல்படுகின்றார்கள். எப்படி இருந்தாலும் உரிய நீதி இவர்கள் கைது என்ற பிள்ளையான் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். ஏற்கனவே அந்த வழக்குக்காக பல வருடங்கள் கைது செய்யப்பட்டவர். நீதிமன்றத்துக்குள்ள இருந்து கொண்டு பாராளுமன்ற தேர்தலை கேட்டு அவர் பாராளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்று ஒரு வாகை சூடிய ஒருவர். பின்னர் அவருடைய போதிய சாட்சியங்களிலே சான்றுகளின் அடிப்படையிலே நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்டவர். இப்போது மீண்டும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இந்த கைது அந்த விடயத்தோடு நேரடியாக இவரிடம் சம்பந்தம் இருக்கின்றதா, இல்லை அதில் இருக்கின்ற பலகீனத்தை வைத்துக்கொண்டு வேறு உயிர் போன்ற விடயங்களோடு இவரை தொடர்புபடுத்தி இவரை மேலும் ஒரு சிக்க வைத்து அவரை தொடர்ந்து ஒரு பலிக்கடாக்குவதற்கு முற்படுவார்களா என்ற விடயமெல்லாம் பல விடயங்கள் பேசப்பட வேண்டி இருக்கின்றது. ஆக பிள்ளையானோட கைது என்பது அது உரிய இலக்கு நோக்கி நகர்த்தப்படுமா, உரியவாறு நீதி நிலைநாட்டப்படுமா என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. அதே போல வடக்கிலே இவ்வாறு இவர்கள் கைது செய்தால் கூட அவ்வாறு உரிய நிமல்ராயன் அவர்கள் கொலை செய்யப்பட்ட, கடத்தி காணாமலாக்கப்பட்ட, சுட்டு கொல்லப்பட்ட விடயங்கள், ஊடக பல கொல்லப்பட்டு காணாமலாக்கப்பட்ட விடயங்களுக்கெல்லாம் உரிய நீதி அதன் மூலமாக கிடைக்குமா என்றால் ஒரு சந்தேகம் தான். அவர் கைது செய்யப்பட்டு அவர்களுக்கு இருக்கிற அரசியல் செல்வாக்கு நிமித்தமாக, இல்லை அவர்களுடைய பின்புலங்கள் காரணமாக அவர்கள் ஒருவேளை வெளியே வரக்கூடும். அவர் வெளியே வந்து விட்டால் இது அவர்களுடைய தேர்தல் அறுவடையாகத்தான் மாறும். உண்மையிலே நீங்கள் செய்ய வேண்டிய நாங்கள் தொடர்ச்சியாக கூறுவதை போல ஒரே ஒரு வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளுடைய விண்ணப்பத்தை நீங்கள் கையில் எடுங்கள். நீங்கள் கிழக்கிலே புள்ளியானம் கைது செய்ய வேண்டாம், வடக்கிலே டக்கல சிவானந்தாவை கைது செய்ய வேண்டாம். தமிழ் மக்களுக்கு நீங்கள் உண்மையிலே நேர்மையாக செயல்படக்கூடிய தரப்பினர் என்று உங்களை நீங்கள் நிரூபிக்க தயாராக இருந்தால், அமைச்சர் சந்திரசேகராக இருக்கட்டும், பிரதமர் ஹரணி அமரசூரியவாக இருக்கட்டும், இல்லை ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்காவாக இருக்கட்டும், இல்லை பிமல் ரட்நாயக்காவோ, இல்லை எவராக விஜிதகரது எவராக இருந்து விட்டு போங்கள். தமிழ் மக்கள் உங்களை நம்புகின்றார்கள், தமிழ் மக்கள் எங்களை ஏற்றுக்கொள்வார்கள் என்று நீங்கள் கூறுவதெல்லாம் பித்தலாட்டம். தமிழ் மக்களை நீங்கள் உண்மையாக தமிழ் மக்களுக்கு நீதியை வழங்குவதாக இருந்தார் ஒரே ஒரு, நீங்கள் வேறு எந்த விடயங்களும் செல்ல வேண்டாம், ஒரே ஒரு வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளுடைய விண்ணப்பத்தை கையில் எடுங்கள். அந்த விண்ணப்பத்திலே ஒரு படை அதிகாரியிடம் என்னுடைய கணவனையோ என்னுடைய மனைவியோ என்னுடைய பிள்ளையை ஒப்படைத்தேன் என்ற விண்ணப்பத்திலே சாட்சியம் வழங்கப்பட்டிருக்கும். அந்த படை அதிகாரி இன்று வரை இலங்கை இராணுவத்திலே இருப்பார், இல்லை ஓய்வு பெற்றிருப்பார். அந்த படை அதிகாரியை அந்த விண்ணப்பத்தின் சாட்சியத்தின் அடிப்படையிலே உங்களால் நீதி முன்னால் கொண்டு வந்து நிறுத்த முடியுமா, நிறுத்துவதற்கு துணிவு இருக்கின்றதா? அதை நீங்கள் செய்யுங்கள், அதை செய்து காட்டுங்கள். நீங்கள் யாழ்ப்பாணத்திலே கிட்டுபூங்காவிலிருந்து வந்து நீங்கள் கூட்டம் போட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ஜனாதிபதி செயலகத்தில் இருந்து கொண்டு தேசிய மக்கள் சக்தியினுடைய வெற்றியை நீங்கள் அங்கிருந்தே அறிவிக்கலாம். நீங்கள் அப்படி தமிழ் மக்கள் மானசீகமாக உங்களை நம்பக்கூடிய வகையிலே, உங்களை தங்களுடைய அரசியல் தலைமையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலே ஒரு எதிர்காலம் அமைய வேண்டுமாக இருந்தால் நீங்கள் செய்ய வேண்டிய விடயம் இதுதான். அதை விட்டுவிட்டு நீங்களும் மூன்றாந்தர நிலை நின்று கொண்டு அடையாள அரசியல் இப்படியாக ஒரு மூன்றாந்தரமாக சண்டித்தன அரசியலையோ இல்லை சவடால் அரசியலையோ நீங்கள் செய்வதனூடாக தமிழ் மக்களுடைய மனங்களை வென்று விட முடியாது. தமிழ் மக்கள் இதெல்லாம் சொல்லுவார்கள், பனைமரத்துல வௌவாலா உங்களுக்கு சவாலா என்ற வகையிலே தமிழ் மக்கள் கடந்த 76 ஆண்டுகால இலங்கை சுதந்திர அரசியல் வரலாற்றிலே பல நெருப்பார்களை நீந்தி கடந்தவர்கள் தமிழர்கள். ஆகவே அந்த தமிழர்களை இப்படியான உசுப்பேற்றல்கள் மூலமாகவோ இல்லை இப்படியான சில சவடால் பேச்சுகளின் ஊடாகவோ தமிழ் மக்களை எல்லாம் நீங்கள் உசுப்பி விட முடியாது, இல்லை மடைமாற்றி விட முடியாது. தமிழ் மக்கள் மிக நிதானமாக தெளிவாக இருக்கின்றார்கள். ஒரு சில மயக்கங்கள் வரும், சில மயக்கங்களின் காரணமாகத்தான் சில சலசலப்புகள் அப்படி இருக்கின்றது. அது தவிர்க்க முடியாது. நாங்கள் 100% அப்படி இருக்க முடியாது, மனித இயல்பு அவ்வாறுதான். ஆனா அதற்காக ஒட்டுமொத்த தமிழர் தேசத்தை உங்களுடைய சவடால் பேச்சுகளினாலும் சண்டித்தன பேச்சுகளாலும் நீங்கள் கவர்ந்து விடலாம் என்று நம்பினால் அது உங்களுக்கு ஒரு காணல் நீராகத்தான் முடியும். ஆகவே நீங்கள் ஆரோக்கியமாக நீங்கள் கூறுவதை போன்று இன மத மொழி வேறுபாடு இல்லாமல் நீதியை வழங்கக்கூடிய ஒரு ஆட்சியாக இந்த தேசிய மக்கள் சக்தி இருக்கும் என்று நீங்கள் சொல்வதிலே சத்தியம் இருந்தால், வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களுடைய விவகாரத்திலே ஒரே ஒரு விண்ணப்பத்தை எடுத்து அதை நிறைவேற்றுங்கள். இல்லை பாலச்சந்திரனுடைய விஷயத்தை கையில் எடுங்கள், இல்லை இசைப்பிரியா விஷயத்தை கையில் எடுங்கள். இந்த விடயங்களை கையில் எடுத்து அதற்கான நீதி கிடைக்கும் வரை இந்த அரசாங்கம் துணிச்சலோடு அதை முன்னகர்த்துவதற்கு தயாராக இருக்குதா, இல்லை அதை செய்து உரியவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு பொறுப்புக்குரல் பொறிமுறையின் ஊடாக அவர்கள் தண்டிக்கப்படுவார்களா என்கின்ற விடயத்திலே இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நேர்மையாக செயல்படுமாக இருந்தால் மட்டும்தான் ஒரு ஆக்கப்பூர்வமான விடயமாக நாங்கள் கருத முடியும். எங்களுடைய மக்களும் மிக தெளிவாக இருக்க வேண்டும். இந்த பூச்சாண்டிகளுக்கெல்லாம் நாங்கள் மயங்கி திசைகாட்டிக்கு பின்னாலே நாங்கள் செல்வோமாக இருந்தால்
எங்களுடைய தலையிலே நாங்கள் மண்ணள்ளி போடுவதாகத்தான் அமையும். தமிழ் மக்களை பொறுத்தவரையில் இவர்கள் நேர்மையானவர்களாக இருந்தால் தையிட்டி விகாரை எந்தவித தயவு தாட்சணியமும் இல்லாமல் அகற்றப்பட்டே ஆக வேண்டும். குருந்தூர் மலையிலே அமைக்கப்பட்டிருக்கிற அந்த விகாரை அகற்றப்பட்டே ஆக வேண்டும். வடுக்குநாரி மலையிலே எங்களுடைய உரிமை நிலைநாட்டப்பட்டே ஆக வேண்டும். அதே போன்று இன்று வடக்கு கிழக்கிலே இந்த 2009 ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்டதுக்கு பின்னர் அமைக்கப்பட்டிருக்கின்ற 100க்கும் மேற்பட்ட விகாரைகள் அங்கிருந்து அகற்றப்பட்டே ஆக வேண்டும். இந்த வடக்கு மாகாணத்திலே எந்த ஒரு விகாரையும் இங்கே இருப்பதற்கான எந்த ஒரு முகாந்திரமும் இல்லை. முற்பட்ட காலத்திலே தமிழ் பௌத்தர்கள் இலங்கையிலே வாழ்ந்தார்கள் என்ற ஒரு அடிப்படையில் தான் வடமாகாணத்திலே பௌத்த விகாரைகள் உருவாக்கப்பட்டனவே தவிர சிங்கள பௌத்த பேரினவாதத்தினுடைய அடையாளமாக எந்த விகாரையுமே வடக்கிலே அமைக்கப்படவில்லை. இதுதான் உண்மை வரலாறு. ஆகவே வடக்கிலே எந்த ஒரு விகாரையும் அவசியமே இல்லை. நீங்கள் தேவை என்று சொன்னால் இன்று படை முகாம்களிலே ஒரு சிறிய ஒரு குடிலை அமைத்து அங்கே ஒரு புத்தகரை வைத்து அவர்கள் வழிபடுகின்றார்கள். அது அந்த உரிமை இருக்கின்றது. இன்று ஒவ்வொருவருக்கும் அந்த தன் சார்ந்த மதத்தை வழிபடுவதற்கு கடவுளை வழங்குவதற்கு உரிமை இருக்கின்றது. அந்த அளவிலே நீங்கள் இருந்து கொள்ளுங்கள். நீங்கள் போகும்போது அதை எடுத்துக்கொண்டு செல்லுங்கள். எங்களுடைய ஒவ்வொருடைய பேர்ஸ்களிலும் அவர்களுடைய இஷ்ட தெய்வங்களை வைத்து வழிபடுவார்கள். அவர் செல்லும் இடமெல்லாம் எடுத்து செல்வார்கள். இல்லை இருக்கிற இடத்திலே ஒரு பணியிடத்திலே வைத்து வணங்குவார்கள். பின்னர் அவர்கள் வேறு இடம் செல்கின்ற போது அதை எடுத்து செல்வார்கள். அதே போன்று நீங்கள் எடுத்து செல்லுங்கள். தேவையில்லாமல் ஒரு சுமையை இங்கே நீங்கள் எங்களுடைய பகுதியிலே வைத்துக் கொண்டு அதை ஆக்கிரமிப்பதற்கு நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. எங்களுடைய வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்தை கூறு போடுவதற்கான ஒரு சதியாகத்தான் வடக்கிலே திட்டமிட்டு இந்த விகாரைகள் அமைக்கப்படுகின்றன. இதை அகற்றுவதென்பது தேசிய மக்கள் சக்தியினுடைய தலையாய கடப்பாடு. இதிலே அவர்கள் எந்த விதத்திலுமே பின்வாங்க முடியாது. யார் மீதும் பழியை சுமத்தி தப்பிவிட முடியாது. ஆகவே தமிழ் மக்கள் மிக தெளிவாக இருக்க வேண்டும். எங்களுக்கு இவர்கள் செய்ய வேண்டிய வேலை இந்த விடயங்களைத்தான். அதை விட்டு அவரை கைது செய்வேன் இவரை கைது செய்வேன் என்று சண்டிக்கட்டை கட்டி கொண்டு மேடையில் என்று வீராப்பாக பேசுவதன் ஊடாக எதையுமே சாதித்து விட முடியாது. இந்த சந்திரசேகர் தொடர்பாக நாங்கள் தொடர்ந்து கூற வேண்டும். 2009 இனஅழிப்பு யுத்தம் நடைபெற்ற போது அங்கே வன்னியிலே கொல்லப்பட்ட மக்களுக்காக இன்று முதலை கண்ணீர் வடிக்கின்ற சந்திரசேகர் வன்னியிலே கொல்லப்பட்ட அத்தனை பேருமே பயங்கரவாதிகள் என்று கூறி இனவாதத்துடைய உச்ச நிலையிலே நின்று கொண்டு இந்த டக்ளஸ் தேவானந்தா புள்ளியான் போன்றவர்களை விட மிகப்பெரிய ஒரு இனவாத அடிபரடியாக செயல்பட்டவரான் இந்த சந்திரசேகரன். நோர்வே சமாதான பேச்சுவார்த்தையின் ஊடாக முன்னெடுப்புகளை செய்த போது அந்த நோர்வேக்கும் போர் நிறுத்த கண்காணிப்பு குழுக்கும் எதிராக தென்னிலங்கையிலே மிகப்பெரிய இன்று ஜனாதிபதி கூறுகின்றார் இனவாதத்தை கையில் எடுக்கின்ற தரப்பில்தான் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியவில்லை என்று. இதே அன்றோமர் திசநாயக்கா பங்கு பெற்றுகின்ற சந்திரசேகரன் உள்ளிட்டவர்கள் பங்கு பெற்றிய ஆர்ப்பாட்டத்தை இதே சமாதான காலப்பகுதியிலே நோர்வே தூதரத்துக்கு முன்னால் இவர்கள் ஜேவிபியினர் மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை தென்னிலங்கையில ஒரு இன கலவரத்தை ஒரு இனத்து முரண்பாட்டை ஏற்படுத்தக்கூடிய போராட்டத்தை நீங்கள் செய்தீர்கள். இதன் காரணமாக தான் இந்த சமாதான முன்னெடுப்புகள் குழப்பத்தை கண்டது. இன்று வெள்ளை புலி என்று சொல்லி எரிக் சொல்லுங்க பட்டம் கொடுத்தது இதே அன்றோமர் திசநாயக்கா தலைமையிலான ஜேவிபி. அதிலே மிக முக்கியஸ்தராக இருந்தவரான் சந்திரசேகரன். அவை நீங்கள் கடந்த காலத்தை நாங்கள் மறந்து விட்டோம் என்று யாருமே நினைத்து விடக்கூடாது. எங்களுடைய மக்களும் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படி பேசியவர்களால் இன்று வந்து அரசியலுக்காக இப்படி வேடம் போடுகின்றார்கள். இவர்கள் வேடதாரிகள். இன்று சந்திரசேகரன் யோக்கியதை இருந்தால் அவர் நேருக்கு நேர பகிரங்க விவாதத்துக்கு வர முடியுமா? இன்று வெள்ளைப்புலி என்று சொல்லி எரிக் சொல்கைமை முத்திரை குத்தி சமாதான நடவடிக்கை நிலைகுலந்து போகின்ற அளவுக்கு தென்னிலங்கையில் ஒரு இன முருகலை ஏற்படுத்துவதற்கு வித்திட்டவர்கள் யார்? இந்த ஜேவிபியினர். இன்று வந்து நின்று கொண்டு தாங்கள் ஏதோ தமிழ் மக்கள் எல்லாவற்றையும் மறந்து விட்டார்கள், தாங்கள் சொல்வதை நம்புவார்கள் என்ற வகையிலே வந்து நின்று இங்கே சாத்தான் வேதம் ஓதுவதை போன்று இவர்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே சந்திரசேகர் மட்டுமல்ல அன்றோமர் யாருமே புனிதர்கள் அல்ல. ஒரு கால சந்தர்ப்பம் ஒரு ஊழலற்ற நேர்மையான அரசாங்கத்தை அமைக்கக்கூடிய வகையில ஜேவிபியினுடைய கையிலே ஆட்சி அதிகாரம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. அது முழுமையாக நிறைவேற்றப்படுமா? அது இலங்கையை ஒரு பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீட்டு ஒரு நிலைபெறான நிலைக்கு கொண்டு செல்லுமா? அந்த விடயங்கள்லாம் நாங்கள் பார்க்க வேண்டிய விடயம். இவர்கள் தமிழ் மக்களுடைய வாரம் என்று வருகின்ற போது எல்லோருமே ஒரே குட்டையில் உரிய மட்டைகள். ஆகவே 76 ஆண்டு கால ஒரு துன்பியல் சரித்திரம் என்பது தமிழ் மக்களை பொறுத்தவரையில் ஒரு ஏமாற்றகரமாகத்தான் இந்த தேசிய மக்கள் சக்தியினுடைய காலத்திலும் நகரப்போகின்றது என்பதற்கு மிக திட்ட தெளிவாக ஜனாதிபதி அவர்கள் 6 மாதத்திலே அவர் தன்னை கை உயர்த்தி விட்டார். கையிட்டு விகாரத்திலே என்னால் செய்கின்றமே செய்துவிட முடியாது என்று சொல்லி அவர் தன்னை வெளிப்படுத்துவதற்கு தான் அவர் அவ்வாறு கூறியிருக்கின்றார். சந்திரசேகரன் அவர்களும் அதுகளை இப்படியாக உசுப்பேத்தி பேசி இந்த விடயங்களை எல்லாம் மறக்கடித்து மக்களிடமிருந்து வாக்குகளை பெற்றுவிட்டு ஜெனீவாவிலே போய் மீண்டும் ஒரு தடவை சிங்கள தேசம் தன்னை பிணியெடுத்துக் கொள்வதற்காகத்தான் இவர்கள் இத்தனை
நாடகங்களையும் ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள் என்பதை தான் இந்த இடத்திலே நாங்கள் தெளிவாக பதிவு செய்ய முடியும். நிச்சயமாக தேர்தல்கள் வரும்பொழுது இவ்வாறு தான் அவர்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். தேவை என்று வரும்பொழுது தங்களுக்கு ஏற்ற மாதிரியாக மாறிவார்கள் என்பதை எத்தனையோ தலைவர்கள் வெளிப்படுத்தி விட்டார்கள். இனி நீங்கள் கூறிய விடயங்கள், அதாவது என்னென்ன விடயங்கள் தமிழ் மக்கள் நீதியை எதிர்பார்க்கிறார்கள், அதற்கான ஒரு தீர்வை எதிர்பார்க்கிறார்களோ அவ்வளவு விடயங்களையும் அவர்களுடைய வாய்களால் உச்சரித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒன்றுமே செயல்படுத்தி காட்டவில்லை என்பதை தட்டு தெளிவாக தெரிகின்றது. நன்றி ஈராமிதுரன். இன்றைய நிகழ்ச்சி இணைந்து அனுரகுமார் திசுநாயக்கா அவருடைய வடமாகாணத்துக்கான பயணம் தொடர்பாக, சந்திரசேகர் அவர்களுடைய சர்வாதிகார போக்கு தொடர்பாகவும் நீங்கள் உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வந்தமைக்காக அன்பர்கள் சார்பாக நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சி இணைந்திருப்போம். அதற்கு நன்றி, வணக்கம். நிச்சயமான நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.